யாலும் சத்திய சன்மார்க்க தீனுல் இஸ்லாத்தை நமது வாழ்வியல் நெறியாக அருளாக அருளியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு நாம் அதிகமான முறையிலே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த தீன் அல்லாஹுடைய சத்திய இந்த சன்மார்க்கம் இஸ்லாம், இது சத்தியம் என்பதற்கு, இது ஹக்கான மார்க்கம், இது உண்மையான மார்க்கம், இது அல்லாஹினுடைய மார்க்கம் என்பதற்கு சான்றாக இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை நாம் உற்று நோக்கினாலே இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு சத்திய சன்மார்க்கம் என்பதை நம்மால் உணர முடியும், விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா என்பதாக ஆரம்பித்த இந்த தீனுல் இஸ்லாம் ஒரு நபராக ஆரம்பித்த இஸ்லாம். நுபுவத் கொடுக்கப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சந்தித்தது இரண்டு பேர்கள். ஒன்று தன்னுடைய மனைவி அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா, இன்னொன்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. நபி அவர்கள் ஈமானை இஸ்லாத்தை எத்தி வைத்த உடனே இவர்கள் இருவருமே எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு நபர்களால் ஆரம்பித்த இஸ்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சமீபத்திய ஆய்வின் அடிப்படையிலே உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலக நாடுகள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நாடுகள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் 57 நாடுகள் கிட்டத்தட்ட இஸ்லாமிய நாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 49 நாடுகள் முழு மெஜாரிட்டி முஸ்லிமுடைய நாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை, இந்த உலகத்தினுடைய செயல்பாட்டை தீர்மானிக்கக்கூடிய ஆதிக்க சக்தியுடைய நாடுகளாக உலகளாவிய முறையில் இஸ்லாமிய நாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு அபூபக்கர், ஹஜ்ரத் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா என்பதாக ஆரம்பித்த இந்த தீனுல் இஸ்லாம் மிக சர்வ சாதாரணமான முறையிலே அந்த மக்கமா நகரத்திலே, அந்த பாலைவன பூமியிலே ஆரம்பித்த இந்த தீன், இது சத்திய மார்க்கம், இது அல்லாஹுடைய மார்க்கம் என்பதின் காரணமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. இதுவே இந்த தீன், இந்த சன்மார்க்கம் அல்லாஹுடையது, இது சத்தியமானது என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய பெரிய கிருபையிலே இந்த தீனுடைய இந்த அசூர வளர்ச்சி, நாளுக்கு நாள் இதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு சொன்னா, ஐரோப்பிய நாடுகள், உலக நாடுகள் எல்லாம் அச்சத்தில் இருக்கு. உண்மை, மறுக்க முடியாத, மறைக்க முடியாத, தடுக்க முடியாத விஷயம், 2050க்குள் உலகத்தில் இஸ்லாம் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். இன்றைக்கு வேண்டுமென்றால் வீழ்த்தப்படலாம், இன்றைக்கு வேண்டுமென்றால் அடக்குமுறைகள் நம் மீது சுமத்தப்படலாம். ஆனால் உலக நாடுகளினுடைய அச்சம் 2050க்குள் உலகத்தில் இஸ்லாம் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். உலக நாடுகளில் பெரும் தாக்கத்தை, ஐரோப்பிய நாடுகளில், பிரிட்டனிலே, ஜெர்மனியிலே, அமெரிக்காவிலே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, சத்தமில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தீனுடைய, அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய இந்த வளர்ச்சி, இதனுடைய பின்னணியிலே சங்கைக்குரிய சஹாபாக்களினுடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்பும் பங்களிப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்களினுடைய பங்களிப்பு, அர்ப்பணிப்பு மிக மகத்தானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் சங்கையான சஹாபாக்களுடைய கபறுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் பிறந்ததென்னவோ அந்த பாலைவன பூமியான மக்காவிலும் மதீனாவிலும் தான். ஆனால் அவர்களுடைய கபறுகள் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. நம்முடைய இந்தியாவில் இருக்கின்றது, நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்றது. 1,24,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே, அரஃபா பேருரையிலே கிட்டத்தட்ட 1,24,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள் என்பதாக வரலாற்றினுடைய மிக அழகான பதிவு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்கா மதீனா இரண்டையும் சேர்த்து அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கபறுகளுடைய, சஹாபாக்களுடைய கபறுகளுடைய எண்ணிக்கை வெறும் 10,000 மட்டும்தான். மீதம் இருக்கக்கூடிய 1,00,000 சஹாபாக்கள், 1,14,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் உலகம் முழுவதும் அல்லாஹுடைய இந்த தீனை கொண்டு போய் சேர்த்தார்கள். எனவே இந்த தீனுடைய இந்த அசூர வளர்ச்சி, அல்லாஹுடைய சத்திய சன்மார்க்கத்தினுடைய இந்த அசூர வளர்ச்சியினுடைய பின்னணியிலே சங்கையான சஹாபாக்களினுடைய அர்ப்பணிப்பும் பங்களிப்பும் மிக மகத்தானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே,
சங்கையான சஹாபாக்களினுடைய அர்ப்பணிப்பும் பங்களிப்பும் தீனுடைய வளர்ச்சியில எந்த அளவுக்கு அவசியமானது என்பதை இந்த காலகட்டத்திலே நம்மால் உணர முடிகின்றது. ஏனென்றால் இன்றைக்கு உலகளாவிய முறையிலே மிகப்பெரிய வெற்றிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்களை எந்த அளவுக்கு நாம் மிஸ் பண்ணுகின்றோம். அவர்கள் இல்லாத இந்த தீன் கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய தியாகம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வமினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ். அல்லாஹ் ரசூலுன் வந்துட்டா, அல்லாஹ் ரசூலுடைய ஒரு சின்ன சமிக்கைக்கு கூட மர்லாத்தில்லாஹ், இந்த உலகத்துல ஒரு மனிதனிடத்துல எது உயர்ந்ததோ அந்த உயிர் அற்பம். அல்லாஹ் ரசூலுக்காக தங்களுடைய உயிரையே துச்சமாக கருதினார்கள். அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு வந்துருச்சா உடனடியாக தங்கள் உயிரையும் அர்ப்பணிக்க துணிந்த மிகப்பெரிய அர்ப்பணிப்பாளர்கள் தான் அந்த சங்கையான சஹாபாக்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சுட்டி காட்டுகின்றார். எனவே அவர்களுடைய அந்த பங்களிப்பு, அவர்களுடைய அந்த தியாகம், அர்ப்பணிப்பு இன்றைக்கு நம்மால் உணர முடிகின்றது. அப்படிப்பட்ட மக்களை இன்றைக்கு நம்மால் சமூகத்தில் பார்க்க முடியவில்லை. சஹாபாக்களை போல அர்ப்பணிப்பாளர்கள், சஹாபாக்களை போல இந்த தீனுக்கான மிகப்பெரிய தியாகிகளை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடியவில்லை. அந்த வெற்றிடம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்களை எந்த அளவுக்கு நாம் மிஸ் பண்ணுகின்றோம் என்பதை நம்மால் உணரக்கூடியதாக, உணர முடிந்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே இன்னைக்கு உலகத்துல முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள், 49க்கும் மேற்பட்ட மெஜாரிட்டி, முழுக்க 90% முஸ்லிம்கள் மட்டும் வாழக்கூடிய உலக நாடுகள், அதிலும் 20க்கும் மேற்பட்ட நாடுகள் உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாக இருக்கு. அவர்களுடைய அசைவுதான் உலகத்தின் பொருளாதாரத்தினுடைய அசைவுகள். கத்தார், சார்ஜா, குவைத் இது போன்ற நாடுகள், சவுதி போன்ற நாடுகள், உலகத்தினுடைய பொருளாதாரம் அவர்களுடைய கைப்பிடியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளம் பெற்ற சமுதாயமாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா வகையிலும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சமுதாயமாக, பொருளாதாரத்திலே மேலோங்கியவர்களாக, எண்ணிக்கையிலும் அதிகமானவர்களாக எல்லாமே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருந்தும் உலகத்துல அகதிகளில் முஸ்லிம்கள் முதலிடம், உலக பொருளாதாரத்தில் முதலிடம் ஒரு பக்கம், உலகத்தினுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு பக்கம். அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தில் அதிகமான அகதிகள் யார் என்பதாக சொன்னா அதுல முதலிடத்தில் முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சிரியாவிலே, ஜோர்டானிலே, பலஸ்தீனிலே, பல நாடுகளில் இஸ்லாமிய அகதிகள், முஸ்லிம்களுடைய அகதிகள், ஈரான், ஈராக்கினுடைய அகதிகள் அதிகமான முறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக வரலாற்றினுடைய ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இவ்வளவு ஆதிக்க சக்திகள் இருந்தும் முஸ்லிம்கள் அகதிகளாக இருக்காங்க. புனித பூமி பாலஸ்தீனை, பைத்துல் முகத்தஸை இந்த சமுதாயத்தால் மீட்டெடுக்க முடியவில்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே ஈமானிய இஸ்லாமிய அடையாளங்களுடன் நம்முடைய பிள்ளைகள் வீதிகளில் கூட நடமாட முடியவில்லை. சமீபத்துல நம்ம வலைதளங்கள்ல செய்திகள்ல படித்திருப்போம், பார்த்திருப்போம். வடநாட்டுல இஸ்லாமிய ஆடையோடு மதரசாவுக்கு சென்று திரும்பிய பிள்ளைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு ஈமானிய இஸ்லாமிய அடையாளத்தோடு வீதியில் நடமாடுவதற்கான அந்த உரிமை கூட, அந்த பாதுகாப்பு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உலகளாவிய முறையிலே முஸ்லிம் சமூகத்தினுடைய சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக இது எல்லாவற்றை விட இந்த உலகத்திலே, இந்த தேசத்திலே 3ஆம் தர குடிமக்களை விட மிக மோசமான முறையில் தான் நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாட்டிலும் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா எல்லா வளங்கள் இருக்கின்றது. பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய அஸ்திவாரங்கள் எல்லாம் உலக நாடுகள்ல, முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய நாடுகள் உயர்ந்த இடத்துல இருக்கு. எல்லாம் இருந்தும் ஆனால் முஸ்லிம்களுடைய நிலைகள், சமுதாயத்தினுடைய நிலைகள் மிக மோசமான ஒரு சூழ்நிலைகளில் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதற்கான தீர்வு பணபலம், படைபலம், ஆட்கள் பலம் எல்லாமே சமுதாயத்தில் இருந்தும் ஆனால் இன்றைக்கு எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம், எந்த அளவுக்கு சமுதாயத்தின் மீது அவதூறுகள் அள்ளி வீசப்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லாமே நம்ம கண்கூடாக பார்த்திருக்கோம். இப்ப இதற்கான தீர்வு என்ன என்பதாக சொன்னால், சமுதாயத்திற்கு சஹாபாக்கள் தேவை. சமுதாயத்திற்கு சஹாபாக்களை போல முஃமின்கள் தேவையாக இருக்காங்க. நாம் ஒவ்வொருவருமே சஹாபாக்களை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்ற ஒரு ஆளுமை மிக்க தலைமைத்துவம் இந்த சமுதாயத்துக்கு தேவை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவை, ஒவ்வொரு மஹல்லாவுக்கும் தேவை, ஒவ்வொரு முஸ்லிம் நாடுகளுக்கும் தேவை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போல ஆளுமை மிக்க முஸ்லிம்கள் சமுதாயத்திற்கு தேவை. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் தேவை. ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்ற நீதிபதிகள், ஜனாதிபதிகள் இந்த சமூகத்திற்கு இப்போது தேவைப்படுகின்றார்கள். ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா போன்ற செல்வந்தர்கள், கொடை வள்ளல்கள் சமுதாயத்திற்கு என்ன தேவை அதை நாயகம் முன்வைக்கும் முன்பாகவே அதை முழுவதுமாக முன்னின்று செயல்படுத்தக்கூடிய ஒரு பள்ளிவாசலுடைய தேவையா, ஒரு போருக்கான தடவாடங்களுடைய தேவையா, எதுவாக இருக்கட்டும், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா முன்னின்று அதை முழுவதுமாக எடுத்து செய்யக்கூடிய செல்வந்தர்கள், அந்த கொடை வள்ளல்கள் இன்றைக்கு சமுதாயத்துக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்ற தீட்சமான அறிவு பெற்ற அறிஞ பெருமக்கள் இந்த சமுதாயத்திற்கு பொது தேவை. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்ற வீரர்கள் தேவை. ஹாலித் பின் வலீத் என்ற பெயரை கேட்டாலே ரோம பாரசீக படைகள் எல்லாம், படை தளபதிகள் எல்லாம் விரண்டோடினார்கள் என்பதாகத்தான் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சஹாபாக்களினுடைய அந்த நற்குணங்கள், அவர்களுடைய சேவைகள், இப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு இப்போது தேவை. சஹாபாக்கள் முன்மாதிரியாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. எனவே நாமும் ஈமான் கொண்டிருக்கோம், அதே அல்லாஹ் தான், அதே ரசூல் தான், அதே குர்ஆன் தான், அதே மறுமை வாழ்க்கை தான் முன்னிறுத்தப்படுகின்றது. எனவே அந்த வெற்றிடம் சமுதாயத்தில் இன்று நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு சஹாபாக்களை போல தன்னலவார்கள், சஹாபாக்களை போல ஆளுமை மிக்கவர்கள், தலைமைத்துவம், நீதிபதிகள் நம்முடைய சமுதாயத்தில் நாம் உருவாக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதுதான் இப்போது நம்முடைய சமுதாயத்திற்கான அத்தனை பிரச்சனைகளுக்கான மகத்தான தீர்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 15 ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையின் கீழே எர்முக் போர் நடந்தது. ஹாதிசியா யுத்தம் என்பதாக சொல்லலாம். எர்முக் போர் நடந்தது. கிட்டத்தட்ட எதிரிகள் பல லட்சக்கணக்கான எண்ணிக்கையிலே, ஒரு 25 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் எதிரிகளுடைய எண்ணிக்கை. முஸ்லிம்கள் ரொம்ப சொற்பமான 10,000க்கும் குறைவானவர்கள் தான். ஆனால் எதிரிகள் முஸ்லிம்களுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் விரண்டோடினார்கள். கடைசியாக அந்தாக்கியாவில போய் தஞ்சம் அடைகிறார்கள். அந்த போர்ல தோற்று போய் எதிரிகள் அந்தாக்கியாவினுடைய மன்னர் ஹெர்கல் அந்த வந்த தோற்று போய் புறமுதுகிட்டு ஓடி வந்த ஒவ்வொருவரை பார்த்தம் கேட்டான், உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? பல் நஹ்னு அக்ஸர மின்ஹும் அல்ஆஃபன் ஃபீ குல்லி மௌத், உங்களுக்கு என்ன ஆச்சு? அவர்களும் உங்களை போல மனிதர்கள் தானே, அவர்களை பார்த்து நீங்க எவ்வளவு பயப்படுறீங்க? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியின் கீழே எர்முக் போர் நடந்தது. 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட எதிரிகள், வெறும் 10,000க்கும் குறைவான சஹாபாக்கள். அவர்களை கண்டு எதிரிகளுடைய படை விரண்டோடி புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருந்த தருணத்திலே ஹெர்கல் மன்னன் தன்னுடைய அந்த சிப்பாய்களை, அந்த போர் வீரர்களை, புறமுதுகிட்டு ஓடி வந்த அந்த வீரர்களை அழைத்து கேட்கின்றான், பல் நஹ்னு அக்ஸர மின்ஹும் அல்ஆஃபன் ஃபீ குல்லி மவாத்தி, உங்களுக்கு என்ன ஆச்சு? அவர்களும் நம்மளை போல மனிதர்கள் தானே, ஃபமா பாலக்கும் தன்ஹஸமுன், உங்களை விட, அவர்களை விட நீங்கள் எல்லா ரீதியிலும் படைபலமிக்கவங்களா இருக்கீங்க. உங்களை விட அவங்க கிட்டத்தட்ட 10-20 மடங்கு படைபலத்துல ரொம்ப குறைவான சக்தி உடையவர்களாக இருக்காங்க. அவர்களை பார்த்து நீங்க எவ்வளவு பயந்து ஓடி வரீங்க, புறமுதுகிட்டு ஓடுறீங்க, நீங்க இப்படி தோத்து போய் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எதிரிகளை பார்த்து, தன்னுடைய படை வீரர்களை பார்த்து ஹெர்கல் மன்னன் கேட்ட சந்தர்ப்பத்துல அந்த எதிரிகளுடைய படையில இருந்த ஷேக், ஒரு வயதாலி காஃபிரானவர், அவர் ஹெர்கல் மன்னனிடத்துல சொன்னார், மன் அல்மஅஹும் மின் அஜ்லி அன்னஹும் யகூமூன அல்லைல் வ யஸூமூன அன்னார், அவர்கள் நீங்க சாதாரணமாக எடை போடாதீங்க, ஆட்கள் குறைவுதான், பெரிய போர் தளவாட பொருட்கள் எல்லாம் இல்லதான், ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதாக சொன்னால், மின் அஜ்லி அன்னஹும் யகூமூன அல்லைல வ யஸூமூன அன்னார், அவர்கள் இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், பகலிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்க, இறைவனுக்காக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வயமுருன பில் மஅரூஃப் வயௌஃபூன பில் அஹத், அவர்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. என்ன உடன்படிக்கை செஞ்சுட்டு வந்தாங்களோ அதை ஒருபொழுதும் தட்டி கழிக்க மாட்டாங்க, அதை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. வயமுருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வயதனாஸூஃபூன பைனஹும், அவர்கள் பேணுதல் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஆத்மீக பலம் உடையவர்களாக அல்ல, ஆன்மீக பலம் உடையவர்களாக இருக்காங்க. அவர்களை நம்மால ஜெயிக்க முடியாது. படையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. மன்னர் ஹெர்கல் சொன்னான், அன் சதகதனி, ஆமா நீங்க உண்மையை சொன்னீங்க,
இது உண்மையான விஷயம் தான். நாம படைபலத்துல பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆத்மீக பலத்தை விட அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பேணுதலான வாழ்க்கை, அந்த ஆன்மீக பலம் தான் நம்மை வீழ்த்தக்கூடியதாக இருக்கு. அது அவர்களிடத்தில் இருக்கும் வரைக்கும், அந்த அமல், அந்த ஈமான், அந்த ஆன்மீக பலம் அவர்களிடத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த முஸ்லிம்களை, சஹாபாக்களை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது, எத்தனை கோடி படை வீரர்கள் நம்ம இடத்தில் இருந்தாலும் என்பதாக ஹிர்கல் மன்னனினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வரலாற்றினுடைய வைர வரிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட உத்வேக மக்கள், இப்படிப்பட்ட உத்வேக முஸ்லிம்கள் தான் தற்காலத்திலே சமுதாயத்துக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களை போல தலைமைத்துவம், சஹாபாக்களை போல அர்ப்பணிப்பாளர்கள் நம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒவ்வொருவரும் உருவாக வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜமாத்துல் ஆஹிருடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கும். அடுத்த மாதம் ரஜப் புனித மாதங்களை அடைய இருக்கும். ரமதான் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஜமாத்துல் ஆஹிர் பிறை 22, இன்னைக்கு பிறை 18. இஸ்லாம் சமூகத்தினுடைய மிகப்பெரிய பேர் ஆளுமை அஸ்தமமான நாள் ஜமாத்துல் ஆஹிர் பிறை 22. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்பேற்பட்ட ஆளுமை மிக்கவர்களாக இருந்தார்கள். சாதாரணமான ஒரு மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறையவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறை நாம் கேள்விப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் அறிவது நம் மீது கடமையாக இருக்கு. அவர்கள் முன்மாதிரி. என்னுடைய சஹாபாக்கள் வானில் மின்னும் நட்சத்திரங்களை போல, அவர்களை யாரை நீங்கள் பின்தொடர்ந்தாலும் வெற்றி அடைஞ்சிருவீங்க என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்லாத இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி வரலாற்றை நாம் எழுதவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய தீனுடைய வளர்ச்சியில எவ்வளவு பெரிய அங்கத்தை வகிக்கிறார்களோ, அதே போல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்லாத இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பாதை, அந்த வரலாற்றையும் இந்த உலகத்தில் பதிவு செய்ய முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் மனிதராக இஸ்லாத்தை ஏற்றதில் இருந்து முதல் குலஃபாயே ராஷிதீனாக, அமீருல் முஃமினீனாக, கலீஃபாவாக பொறுப்பேற்றது வரைக்கும் ஹஜ்ரத் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்கு அவர்கள் அளித்த பங்களிப்பு மகத்தானது, இன்றியமையாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஹிஜ்ரத்திலே, ஈமானை ஏற்றுக்கொண்டதிலே, மெஹராஜுடைய பயணத்தினுடைய விஷயத்திலே ஏற்பட்ட குழப்பத்திலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்ட பிறகு என்ன செய்யலாம், சமுதாயம், முஸ்லிம்கள் எல்லாம் அப்படியே திண்டாடினார்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலைகள் மிகைத்து போன அந்த நேரத்திலே இந்த தீனை கையில எடுத்தார்கள். தனக்கு பிறகு சரியான ஆளுமையை, சரியான தலைமைத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்பதாக அடையாளம் காட்டி விட்டு சென்றார்கள். அதற்கு அத்தனை தீட்சமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடத்துல இருந்துச்சு. மிக நேர்த்தியாக இந்த சமுதாயத்தை நபி அவர்களுக்கு பிறகு அழகான முறையில் வழி நடத்தி சென்றார்கள். எதற்கும் அசைந்து விடாத உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்திலே, அந்த மரணத்திலே அவர்கள் கூட ஆடி போயிட்டார்கள். ஏற்றுக்கொள்ள முடியல. அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த அளவுக்கு ஆளுமை மிக்கவர்களாகத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறுகளிலே, வரலாற்றினுடைய ஹதீஸுடைய பாட கிதாபுகளில் மன் ஹுவ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, யார் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, எப்படிப்பட்டவங்க? மன் ஹுவ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கைருன் நாஸ் பஅதல் அன்பியாஇ வ ரசூல். இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த மனிதர் யாருக்கு பிறகு? ரசூல்மார்கள், நபிமார்களுக்கு பிறகு. எத்தனையோ சமுதாயங்கள், அந்த சமுதாயத்தில் நபிமார்களோடு பயணித்த எத்தனையோ நல்லோர்கள், சாலிஹீன்கள், இறைநேசர்களுடைய பெயர்கள் குர்ஆன்களில், ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனா இங்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கைருன் நாஸ் பஅதல் அன்பியாஇ வ ரசூல். ரசூல்மார்கள், நபிமார்களுக்கு பிறகு இந்த உலகத்திலே சிறந்த மனிதர் என்பதாக சொன்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவ்வலுவல் இன்சானு ஹமலுத் தௌஹீத். இந்த உலகத்திலே முதலாக ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களில் அவர்கள் முதன்மையானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வலுல் குலஃபாஇ ராஷிதீன். இஸ்லாத்தினுடைய, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய முதல் குலஃபாஇ ராஷிதீன், முதல் ஜனாதிபதியாக, அமீருல் முஃமினீனாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் பொறுப்பேற்றார்கள். அல் அஷ்ரத்துல் முபஷ்ஷிரீன ஃபில் ஜன்னah.
சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 நபர்களில் முதலாவது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வஸூருன் நபியில் இஸ்லாம் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரஃபீகஹு இன்தல் ஹிஜ்ரத்தி இலல் மதீனத்துல் முனவ்வரா வ அக்ஸரு ஸஹாபத்தி ஈமான் வ ஸுஹதா வ அஹபுன் நாஸ் இலன் நபி முஹம்மதின் அவ்வல் மை சயதுகுலுல் மினல் பஷர் பஅதல் அன்பியா வ ரசூல். இப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்த அந்த சிறப்புகள், அவர்கள் மேன்மை, அவர்கள் இந்த சமுதாயத்தை ஆற்றிய அர்ப்பணிப்புகள், பங்களிப்புகள் வரலாற்றினுடைய வரிகளில் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அற்புதமான தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. ஏன்னா சஹாபாக்கள்ல யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்ததிகளுடைய தலைமுறை சூழல் அமையவில்லை. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை ஏற்றுக்கொண்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவர்களுடைய தலைமுறை அவர்களுக்கு அடுத்த தலைமுறை என்பதாக சஹாபிகளாக இருந்திருக்காங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமுறை 4 தலைமுறை சஹாபாக்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தந்தை அபு குஹாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இஸ்லாம், அவர்களும் முஸ்லிம், அவர்களும் ஒரு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர். ஃபதஹே மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களும் ஒரு சஹாபி. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு சஹாபி. அப்துர்ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் அப்துர்ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு சஹாபி. அப்துர்ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயர் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு சஹாபி. 4 தலைமுறைகள் சஹாபாக்கள் என்ற உயர்ந்த அந்தஸ்தை இந்த உலகத்தில் பெற்ற ஒரே சஹாபி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அந்த அளவுக்கு சிறந்த தலைமுறையை கொண்ட ஒரு சஹாபியாக இந்த உலகத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவர்களுடைய அமலுக்கு ஈடாக இந்த உலகத்தில் யாரும் அமல் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அமல் செஞ்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய பேர் ஆளுமைக்கு சொந்தக்காரர், ஹலீஃபா எல்லாம் ஒரு புறம், ஆனால் அவர்களுடைய அமல் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்துச்சு. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகளார், நபியினுடைய மடியில படுத்திருக்காங்க. இரவு நேரமாக இருக்கு. வானத்துல பாக்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மின்னி கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அழகாக இருந்துகிட்டு இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இதோ அழகான முறையிலே காட்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணிக்கை இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது. வல்லாஹு ஆலம், அல்லாஹ் ஒருத்தன் தான் அறிந்தவன். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களினுடைய எண்ணிக்கை அளவு இந்த உலகத்துல யாராச்சும் அமல் செஞ்சவங்க இருக்காங்களா, நன்மை செஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டான். அற்புதமான கேள்வி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உள்ளத்துல நினைச்சுக்கிட்டு கேட்டது என்னன்னா, தன்னுடைய தந்தை அபூபக்கர் நபி அவங்க எப்படியாச்சும் சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக கேட்டான். எனவே வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அளவுக்கு நன்மை செஞ்சவர்கள், அமல் செஞ்சவர்கள் இந்த உலகத்துல யாராச்சும் இருக்காங்களா யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டபோது நபி அவங்க சொன்னாங்க, ஆம் இருக்கார். இந்த உலகத்தில் அப்படி ஒரு மனிதர் இருக்கார். யார் என்பதாக சொன்னார், அவர்தான் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு தஆலா வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை யாரும் எண்ண முடியாது, ஆனா அந்த அளவுக்கு நன்மை செஞ்சவர் யாரும் சொன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் முகம் சுருங்கி போச்சு. இப்ப கேட்டாங்க, யார சொல்லலாம், அப்ப என் தந்தை இல்லையா, என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அளவுக்கு அமல் செஞ்சவங்க இல்லையா, அவர்களை விட உமருடைய அமல் தான் உயர்வானதாக இருக்கான், ஏகத்தோட கேள்வி கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய அன்பு மனைவி ஆயிஷாவே நன்றாக கேட்டுக்குமா, அபூபக்கருடைய அமலினுடைய அந்தஸ்து இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சௌர் குகையிலே ஹிஜ்ரத்துடைய நேரத்திலே ஒரே ஒரு இரவு 3 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துல சௌர் குகையில தங்கினாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கூட இருந்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அந்த சௌர் குகையில ஒரு இரவு தங்கிய அந்த ஒரு இரவின் நன்மை உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்நாள் நன்மைகள் அத்தனையும் அர்ப்பணம் சொன்னாங்க. வானத்தின் அளவு நட்சத்திரங்கள் அளவு நன்மை செய்தவர் உமர் ரலியல்லாஹு தஆலா. ஆனா இங்க நபி அவங்க சொல்றாங்க, தன்னுடைய மனைவி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு குறித்து கேட்ட சந்தர்ப்பத்தில் சௌர் குகையில தங்கி அந்த ஒரு இரவினுடைய நன்மை உமருடைய வாழ்நாள் முழுவதும் செஞ்ச அந்த நன்மைகள் அமல்கள் எல்லாமே ஒண்ணும் இல்லாமல் போயிடும். உலக முஸ்லிம்கள் உலகம் படைக்கப்பட்ட நாள் இருந்து உலகத்தினுடைய அழிவு நாள் வரைக்கும் வந்த அத்தனை முஃமின்கள் முஸ்லிம்களுடைய ஈமான் ஒரு தராசிலே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமான் இன்னொரு தராசிலே என்பதாக சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமான் தான் அந்தஸ்திலே உயர்ந்ததாக இருக்கும். அந்த அளவுக்கு அமலிலும் அல்லாஹ் ரசூலிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவராக, நபியின் மீது அவ்வளவு அளவுக்கு பிரியம், அளவுக்கு அதிகமான பாசம்.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய இன்னொரு மகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சகோதரி. அவங்க சொல்றாங்க, நிறைய பேர் கஷ்டத்துல அழுது பார்த்திருக்கோம், துன்பத்துல, கவலையில அல்லது வலியில அவங்க தேம்பி கதறி அழுததை நாங்க பார்த்திருக்கோம். ஆனந்த கண்ணீரிலே கதறி அழுதவர்களை நாங்க வாழ்க்கையில பார்த்ததில்லை, ஆனா என் தந்தையை நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பத்தி சொன்னாங்க, ஆனந்த கண்ணீரிலே கதறி தேம்பி அழுத நிலையிலே நான் எங்களுடைய தந்தையை பார்த்தோம். எப்போது என்பதாக சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், என்னோடு நீங்கள் வர தயாராகிக் கொள்ளுங்கள் என்ற அந்த ஒற்றை வார்த்தையை நபி அவங்க சொன்ன அந்த தருணத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். அந்த அளவுக்கு அந்த கண்ணீர் பீரிட்டு வரக்கூடியதாக இருந்துச்சு என்பதாக சொல்லி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. தீனுடைய அர்ப்பணத்திற்காக, தங்களை அர்ப்பணிப்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுகள் மிக அற்புதமாக எழுதப்படுது. எந்த அளவுக்கு என்பதை அவர் சொன்னா, நபி அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வராங்க. எதிரிகளுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு, 100 ஒட்டகங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு விலை பேசப்பட்டு இருக்கு. எனவே எல்லா புறத்திலும் எதிரிகள் சூழ்ந்து கொண்டு இருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நபி அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பதட்டமாகவே இருந்தாங்க. அந்த பதட்டம் குறையவே இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா, சில நேரங்கள்ல நபிக்கு முன்னாடி நடந்து போனாங்க, சில நேரங்கள்ல வலப்பக்கம், சில நேரங்கள்ல இடப்பக்கம், சில நேரம் பின்னாடி சுத்தி 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 இப்படியே நபியை சுத்தி சுத்தியே நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. நபி அவங்க கேட்டாங்க, ஓ தோழரே அபூபக்கர், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு பதட்டமாக, ஏன் இப்படி சுத்தி சுத்தி நடந்துகிட்டு இருக்கீங்க? யார சொல்லலாம், எதிரிகளுடைய அச்சுறுத்தல் இருக்கு. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா அது என் ஒருவனோடு போய்விடும், உங்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் இந்த உம்மத்தையே பாதிக்கும். நீங்கள் தனிநபர் அல்ல, இந்த சமுதாயம் உங்களை காக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ் என்னிடத்துல கொடுத்திருக்கான். என்னால எப்படி அமைதியாக இருக்க முடியும்? என்னால எப்படி பதற்றம் இல்லாமல் இருக்க முடியும்? கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்துல தங்களுடைய அந்த மஜ்லிஸ்ல சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, சூரத்து தௌபா, குர்ஆன்ல வரக்கூடிய தௌபா, அந்த சூராவை யாராச்சும் உங்கள எனக்கு ஓதி காமிங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு சஹாபி எந்திரிச்சு ஓதி காமிச்சாங்க, பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹது மினல் முஷ்ரிகீன், அப்படியே ஓதிட்டு வந்துட்டே இருந்தாங்க. அதுல ஒரு இடத்துல வருது, இது அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு சானி இஸ்னைன். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்துடைய நேரத்திலே அந்த குகையிலே இருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, சானிஸ்னைன், அவர்களோடு இன்னொருவரும் இருந்தார். இதுஹுமா ஃபில் கார், அந்த குகைக்குள்ளே இருந்தார். இது யகூல் லி ஸாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மானா, அப்போது அந்த தோழர் கவலையிலும் பதற்றத்திலும் இருந்தார். அந்த நேரத்திலே அல்லாஹ் ஆயத்தை இறக்கி நபிக்கு சொன்னான் வஹியாக, இது யகூல் லி ஸாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மானா, நபியே கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களோடு இருக்கான், உங்க தோழருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் நபி அவங்க எனக்கு அந்த ஆயத்தை ஓதி காண்பிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சபையில அந்த ஆயத்து ஓதப்படுது, இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா அப்படின்னு அந்த வார்த்தை வந்த உடனே நிறுத்த சொல்லிட்டு தேம்பி 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 அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அழுதுட்டே சொன்னாங்க. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், யகூலு லி ஸாஹிபிஹி, அந்த தோழர் அது நான் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த இணை தோழர் நபிக்கு கூட இருந்தார் என்பதாக சொல்றானே, அந்த யகூலு லி ஸாஹிபிஹி, அந்த தோழர், அந்த சாஹிப் நானா, அந்த சஹாபி நானாகத்தான் இருக்கிறேன் என்பதாக சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமிதம் அடைஞ்சாங்க, ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. வரலாற்றுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்ல அருகிலே சௌர் குகையில இருந்த தருணத்துல 3 நாட்கள் தங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நன்றாக தூங்கினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு வினாடி கூட தூங்கலை. ஏன்னா நபியை பாதுகாக்கணும், இந்த உம்மத்தை பாதுகாக்கணும், விழித்தே இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தண்ணீர் தேவை ஏற்பட்டுச்சு, தாகம் அதிகமா இருந்துச்சு. 3 நாள் அங்கதான் தங்கி இருக்காங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு இது போல தாகமா இருக்கு, தண்ணீர் வேணும். அப்ப அந்த சின்ன குகை தான் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு இடம், அந்த குகைக்குள்ளேயே ஒரு இடம் இருக்கு, அங்க போங்க, உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த குகைக்குள்ளே உள்ள போனாங்க. ஒரு இடத்துல தண்ணீர் ஊற்று வந்து கொண்டு, அதை ஊற்று அப்படியே ஊற்றி கொண்டு இருந்தது. அந்த தண்ணீரை எடுத்து சாப்பிட்டாங்க, குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஃபஷரிப மின்ஹு மா அஹ்லி மின் அஸ்லி வ அபியது மின் லபன் வர்ஸுகு வன் ரீஹத்துல் மினல் மிஸ்க். யா ரசூலுல்லாஹ், அந்த தண்ணீரை நான் சாப்பிட்டேன்,
அது தேனை விட மதுரமாக இருந்துச்சு, தேனை விட ரொம்ப சுவையாக இருந்துச்சு, பாலை விட வெண்மையாக இருந்துச்சு, ரீஹில் மிஸ் கஸ்தூரியை விட மனமானதாக இருந்துச்சு. இந்த கார், இந்த சவுர் குகைக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நீர் எப்படி, இப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் எங்கிருந்து வந்துச்சு? எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளவு அற்புதமான தண்ணி வாழ்க்கையில் நான் எப்பயுமே குடிச்சது இல்லைன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அடுத்து சொன்னாங்க, என்னுடைய அருமை தோழரே, அது எந்த தண்ணீர் என்பதாக சொன்னால், இன்னல்லாஹ் அமரல் மலக், அல்லாஹ் மலக்குக்கு உத்தரவிட்டான். எங்க இருக்கக்கூடிய மலக்கு என்பதாக சொன்னால், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய காவலாளியான மலக்குக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். அங்கு இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய ஊற்றை சவுர் குகையின் பக்கம் திருப்பி விடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய ஆணை பிறப்பித்தான். எனவே நீங்கள் தண்ணீர் தாகம் தீர்த்துக் கொள்வதற்காக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் இந்த ஊற்றிலே இறக்கி வைத்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அந்த அளவுக்கு மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக, அல்லாஹ் ரசூலினுடைய அன்பை பெற்றவர்களாக, அல்லாஹ் ரசூல் இடத்துல மிகப்பெரிய அந்தஸ்தான உயர்வுகளை பெற்றவர்களாக தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க. இது மட்டுமல்லாமல் சிறந்த மனிதநேய பண்பாளராகவும் இருந்தாங்க. எந்த அளவுக்கு இரக்க சிந்தனை இருந்துச்சு, முழு உம்மத்தின் மீது தாயிமுல் ஃபிக்ர் என்பதாக சொல்லுவாங்க. நபியினுடைய அந்த ஃபிக்ர் கவலையை பத்தி ஹதீஸ்ல வருகின்றது, குர்ஆன்ல வருகின்றது, முத்தவாசிலில் தாயிமுல் ஃபிக்ர், உலகளாவிய சிந்தனை, உலகளாவிய கவலை. அதே கவலை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இருந்தது என்பதாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில உட்கார்ந்து சொல்றாங்க, பல அடிமைகள் அந்த காலத்துல மிக கீழ்த்தரமாக நடத்தப்படுவாங்க. எனவே அடிமைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க. ஆனா அவர்களுடைய முதலாளிகள், எஜமானிகள் இடத்துல ரொம்ப சிரமத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இடத்துல பொருளாதாரம் மட்டும் இருந்துச்சு சொன்னா, நபி அவங்க சொன்னாங்க, நாம் அவர்களை எல்லாத்தையும் வாங்கி உரிமை விட்டு சுதந்திரமானவர்களா ஆக்கிடலாம். ஆனா நம்ம இடத்துல அந்த அளவுக்கு வசதி இல்லை, இப்ப அந்த அளவுக்கு செல்வம் இல்லை. பிலால் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, அடிமைகளாக இருந்தாங்க, மிக கேவலமாக நடத்தப்பட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கிறோம். மிக வேதனைகள் கொடுக்கப்பட்டுச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமான் இஸ்லாத்தால் கவர்ந்து அல்லாஹ்வினுடைய அற்புத வசனங்கள், குர்ஆனுடைய அந்த ஆயத்துகள், இதையெல்லாம் அறிந்து நபியினுடைய செயல்பாட்டை அறிந்து அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. ஏன்னா இஸ்லாத்துக்குள்ளதான் ஏற்ற தாழ்வுகள் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارف ان اكرمكم عند الله اتقاكم. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கிடையாது. அரபி ஒரு அந்தஸ்து, அஜமி ஒரு அந்தஸ்து, அரபி ஒரு உயர்வு, அரபி அல்லாதவர்கள் ஒரு உயர்வு, ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம், வெள்ளையர் கருப்பர் என்ற வித்தியாசம், இப்படி எந்த பாகுபாடும் அல்லாஹ்வுடைய தீனில் இல்லை. அடிமை, எஜமான், அந்த பாகுபாடும் இல்லை. யார் அல்லாஹ்வுடைய இந்த தீன்ல சிறந்தவர்கள் என்பதாக சொன்னால், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், யாருடைய உள்ளத்துல ஈமான் உயர்வாக இருக்கோ அவர்கள் தான் உலகத்துல சிறந்தவங்க. இது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உள்ளத்தக்க வந்துச்சு. நாம ஒரு அடிமை தான், இங்க நம்ம எவ்வளவு கேவலமாக நடத்தப்படுறோம். ஆனா ஈமான் இஸ்லாம் அல்லாஹ் சொல்றான், நீ அடிமையோ எஜமானோ அது பெரிய விஷயம் அல்ல, உன்னுடைய உள்ளத்துல ஈமான் உயர்ந்ததாக இருந்துச்சா நீதான் முதன்மையானவர். அல்லாஹ் அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய சோபனத்தை கொடுத்தான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு ஈமான் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. அல்லாஹ் அவர்கள் சாதாரண நிலையில அடிமையாக இருந்தாங்க, நியூகுரவாக இருந்தாங்க, ஒரு சதியான ஒரு பரம்பரை சந்ததி பின்னணிகள் கூட இல்லாத நிலையில ஈமான் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம், அல்லாஹ் ரசூல் அவர்களை எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போய் சேர்த்தாங்க சொன்னா, இந்த சமுதாயத்தினுடைய புனித ஹரம்கள் 3, மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ், இந்த 3 ஹரம்களிலும் முதலாக பாங்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவங்களுக்கு தான் கொடுத்தான். மதீனாவுல முதலாவதாக மஸ்ஜித் நபவியில பாங்கு சொன்னவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா. ஃபதஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு காபாவுக்கு மேலே ஏறி முதலையாக இந்த சமுதாயத்திலே காபாவிலே பாங்கு ஒலித்தது பிலால் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. பைத்துல் முகத்தஸ்ல மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து முதலாவதாக பாங்கு சொன்னவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் ஈமானை கொண்டு இஸ்லாத்தை கொண்டு அவ்வளவு உயர்வு கொடுத்தார். இது நபியினுடைய கவலை. இப்படி ஈமான் இஸ்லாத்துக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள், நம்முடைய தோழர்கள், முஸ்லிம்கள் எதிரிகளிடத்துல, காஃபிர்களிடத்துல ரொம்ப சித்திரவதைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வசதி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் எல்லாத்தையுமே வாங்கி சுதந்திரமானவர்களாக வாழ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கவலையை வெளிப்படுத்தினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அந்த சபையில் இருந்தாங்க, இதை கேட்டாங்க. அவங்களுடைய உள்ளத்திலும் இந்த கவலை மிக ஆழமாக போச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய சொத்து செல்வ எல்லாத்தையுமே வித்தாங்க. யாரெல்லாம் அடிமைகளாக அகப்பட்டு இருக்காங்களோ அந்த ஈமான்தாரிகள் அத்தனை பேரையுமே விலை பேசி அவர்களை எல்லாம் உரிமை விட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களுடைய எஜமான் உமையா
ரமலா என்ற இடத்துல வச்சு கடுமையான முறையில் வேதனை கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போய் பேசினாங்க உமையா இடத்துல, என்னப்பா இப்படி ஒரு அடிமை என்றாலும் உனக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்காப்புல, அதுக்காக இவ்வளவு கொடுமைப்படுத்துறியே, உனக்கு மனசு இல்லையா, உனக்கு மனிதாபிமானமே இல்லையா, மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய எஜமான் உமையா இடத்துல கேட்டாங்க. அப்ப உமையா சொன்னா, அப்படி உனக்கு மனசாட்சி இருந்துச்சுன்னு சொன்னா வாங்கி உரிமை விட்டுட்டு போக வேண்டியதானே. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அதை எதிர்பார்த்து இருந்தாங்க. எனவே சொல்லுப்பா எவ்வளவு வேலை, இதோ இந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு வேலை சொல், நான் வாங்கிக்கிறேன். இவருக்கு என்ன போய் மதிப்பு இருக்கு, ஒரு 10 தங்க காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போ, இவரை கூட்டிட்டு போ. எனவே உடனடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 தங்க காசுகளை எடுத்து கொடுத்தாங்க, கொடுத்துட்டு உரிமை விட்டாங்க. இப்போ உமையா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து சொன்னா, இவரை நீ ஒரு தங்க காசை கேட்டா கூட கொடுத்துருப்பேன், அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஒருத்தான ஆள்லாம் இல்லை. உமையா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொல்றான், ஒரு தங்க காசு சாதாரண எதுவுமே கொடுக்காம நீ கூட்டிட்டு போறேன்னு சொன்னா கூட விட்டுட்டு போயிருப்பேன், இவருக்கு போய் 10 தங்க காசை கொடுத்துட்டு நீ நஷ்டம் அடைஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி உமையா சொன்னான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இல்லை, ஒரு அல்ல 10 அல்ல 100 தங்க காசுகள் 100 கோடி ரூபாய் இவருடைய மதிப்பு என்றாலும் நான் அதை கொடுத்து கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். ஏன் அந்த அளவுக்கு இவர் மதிப்பானவர், இவர் ஈமான்தாரி, எனவே நான் அவரை வாங்கி விடுதலை விடுறேன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வாங்கி பல அடிமைகளை வாங்கி உரிமை விட்டார்கள் என்பதாக அவர்களுடைய மனிதநேய அந்த பண்பை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதைவிட அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே ஒரு உச்சத்துக்கு போயிட்டாங்க, ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய செயல்பாடுகள்ல மாறி போயிடும். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு உயர்வுக்கு போயிருந்தாலும் அமல் செய்யக்கூடிய விஷயத்திலே ஆசை அவர்களுடைய உள்ளத்துல இன்னைக்குமே குறையவே இல்லை. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க. யா அப்துல்லா கைருன் ஃபமன் கான மின் அஹ்லிஸ் ஸலா, யாரெல்லாம் தொழுகையாளிகளாக இருக்கின்றார்களோ துஅய மின் பாபிஸ் ஸலா, நாளை மறுமையிலே அவர்கள் எல்லாம் தொழுகையின் வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ளே நுழைவார்கள். வமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத், யாரெல்லாம் ஜிஹாதிகளாக அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரியக்கூடிய அந்த முஜாஹிதீன்களாக இருக்கின்றார்களோ துஅய மின் பாபில் ஜிஹாத், அவர்கள் எல்லாம் ஜிஹாதுடைய வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ளே செல்வார்கள். வமன் கான மின் அஹ்லி ஸதகா, யாரெல்லாம் தான தர்மங்கள் சதக்காக்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ துஹிய மின் பாபி ஸதகா, ஸதக்கா என்ற வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ள அவர்கள் எல்லாம் நுழைவார்கள். வமன் கான மின் அஹ்லி ஸியாம், யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ துஹிய மின் பாபிர் ரையான், அந்த நோன்பாளிகள் எல்லாம் ரையான் என்ற அந்த சுவன வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ள வருவாங்க என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையிலே அந்த அமலுக்குரிய சிறப்புகள், அதனால் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து உயர்வுகளை பத்தி அழகான முறையில் பட்டியலிட்டான். இதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நபியிடத்துல கேட்டாங்க. கால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அலா அஹதின் இதுஆ மின் தில்கில் அபுவாபி மின் ضرورتي فهل இதுஆ அஹத மின் தில்கல் அபுவாபி குல்லிஹா, யா ரசூலுல்லாஹ் இத்தனை வாசல் இத்தனை அமல், அந்தந்த அமலுடைய வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ள போவாங்க சொல்றீங்களே, இத்தனை வாசல் வழியாகவும் சொர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் இருக்காங்களா? தொழுகக்கூடிய தொழுகையாளி தொழுகையின் வாசல் வழியாக, நோன்பாளி நோன்பாளியின் வாசல் வழியாக, ரையானுடைய வாசல் வழியாக, இப்படி எல்லா அமலையும் செய்த ஒருவர் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியிடத்துல கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நஅம், ஆமா இருக்கார். யார் என்பதாக சொன்னால் வ அர்ஜு அன் தகூன மின்ஹும், நான் ஆசைப்படுறேன் நீயா அது இருக்கணும் என்பதாக. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, இதுவரைக்கும் யாரும் இல்லப்பா, ஆனா நான் ஆசைப்படுறேன் அர்ஜு அன் தகூன மின்ஹு, நீ அப்படி அமல் செஞ்சு அப்படி எல்லா சொர்க்கத்தின் வாசல் வழியாகவும் சொர்க்கம் செல்லணும் அப்படின்றத நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. அந்த மஜ்லிஸ் முடிஞ்சிச்சு. சில நாட்கள் கழித்து திரும்ப ஒரு மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, மன் அஸ்ஹப மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்னைக்கு யாராச்சும் உங்கள நோன்பாளிகள் இருக்காங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எதிர்ச்சாங்க, அன யா ரசூலல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸா, இன்னைக்கு யாராச்சும் ஜனாஸா தொழுகையில கலந்து கொண்டவர்கள் உங்கள யாராச்சும் இருக்காங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மட்டும் எந்திரச்சாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் ஜனாஸா தொழுகையில இன்றைக்கு நான் கலந்து கொண்டேன். ஆனா யா ரசூலுல்லாஹ், நபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. நபி அவங்க திரும்ப கேட்டாங்க, ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் யாருக்காவது நீங்கள் உணவளித்தவர்கள் இங்க இருக்கிறீங்களா? திரும்பவும் இருந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஆனா யா ரசூலுல்லாஹ்
நான் ஏழை எளிய மிஸ்கினுக்கு இன்னைக்கு உணவு அளித்திருக்கிறேன் என்பதாக சொல்லி சொன்னாங்க. திரும்ப நபி அவங்க சொன்ன கேட்டாங்க, ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீலா, இன்னைக்கு உங்கள யாராச்சும் ஒருத்தர் நோயாளியை நலன் விசாரித்தவர் இருக்கிறாரா என்பதாக கேட்டாங்க. அப்போதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் இன்றைக்கு நோயாளியை சந்திச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸமானியத ஃபுதிஹத் அப்வாப ஸமானியத அப்வாப லஹுல் ஜன்னah, சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்பட்டு இருக்கின்றது இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக. எனவே முதல் மஜ்லிஸ்ல ஆசை வச்சாங்க, நபி அவங்க அந்த ஆசையை தூண்டி விட்டாங்க. அடுத்த சபையில அந்த அமலை செய்து காட்டினார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அந்த அளவுக்கு அமல்களிலும் உச்சத்தை தொட்டவர்களாகத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செயல்பட்டார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஜனாதிபதியாக, ஒரு இறை அடியாராக, இறை தூதருக்கான ஒரு சரியான அழகான தோழராக, எல்லா வடிவத்திலும் சிறந்த வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஜமாத்துல் ஆஹிர் இந்த மாதம் பிற 22 தான் அவர்கள் இந்த உலகத்திலே மறைந்த நாளாக இருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல சமுதாயத்திற்கு சஹாபாக்கள் தேவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய வெற்றிடம் அமல்களில் ஒரு பெரிய வறட்சி இருக்கிறது. சமுதாய சேவைகளில் முஸ்லிம்களிடத்தில் ஒரு வறட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வெற்றிடத்திற்கெல்லாம் தீர்வு சமூகத்திற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்ற ஒரு ஆளுமை தேவை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போல ஒரு நீதி அரசர் தேவை. உஸ்மான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போல சமுதாயத்துக்காக செலவு செய்யக்கூடிய செல்வந்தர்கள், கொடையாளிகள் இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்காங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போல வீரர்கள் இன்றைக்கு சமுதாயத்துக்காக துணிந்து இறங்கி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட சஹாபாக்கள், சமுதாயத்திற்கு சஹாபாக்கள் தேவை. சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சஹாபாக்களை போல் அமைத்தால் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாம் சமூகத்தினுடைய ஒரு வீட்டில் ஆரம்பித்து உலகளாவிய இஸ்லாம் சமுதாயத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் சஹாபாக்களுடைய முன்மாதிரி தான் தீர்வாக இருக்கு. நம்முடைய சமுதாயத்திற்கு சஹாபாக்கள் தேவை. ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் சஹாபாக்களை போல ஆகணும். அமலுடைய விஷயத்திலே சமுதாயத்தினுடைய தேவைக்காக முன்வைக்கப்படும் பொழுது, ஒரு மஸ்ஜிதினுடைய தேவை வந்துச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா முழு செல்வத்தை செலவு செஞ்சு மஸ்ஜித் நபவியை கட்டி கொடுத்தாங்க. மக்களுக்கு தண்ணீர் தேவை வந்துச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெரும்பண்ட செல்வத்தை செலவு செஞ்சு வேற ரூமா கிணற்றை வாங்கி கொடுத்தாங்க. போருக்கான தேவை வந்துச்சு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போருடைய தேவைக்காக வாரி இறைத்தார்கள். இப்படிப்பட்ட செல்வந்தர்கள், இப்படிப்பட்ட சஹாபிய சிந்தனை உடைய ஒவ்வொருவராக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள், அந்த உணர்வு நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்டவர்களாக நாம வாழ இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். அமல்கள்ல வறட்சி, நம்முடைய அமல்கள் எப்படி இருந்துகிட்டு இருக்கு, நம்முடைய தொடர்புகள் எப்படி இருந்துகிட்டு இருக்கு, அல்லாஹ்வுடைய இறை கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல எந்த அளவுக்கு அலட்சியமான தன்மையோடு இருந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்கிறோம், எல்லாவற்றுக்குமான தீர்வு எதிர்பார்க்கிறோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களை போல நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வது நம் மீது பொறுப்பாக, கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மஸ்ஜிதுடைய தொடர்பு அது எல்லாவற்றுக்குமான தீர்வாக அமைஞ்சோம். இன்னைக்கு அந்த தொடர்பு எப்படி இருந்துகிட்டு, ஒவ்வொரு வக்து தொழுகை விஷயத்துல நாம எந்த அளவுக்கு கவனமாக இருந்துகிட்டு இருக்கோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சஹாபி நபி இடத்துல வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், வாழ்நாள் முழுக்க இமாம் ஜமாத்தோடு நான் தொழுதுகிட்டு இருக்கேன். ஒரு சின்ன வியாபார விஷயமாக ஒரே ஒரு நாள் தக்பீர் தஹரீமா, இமாம் அல்லாஹு அக்பர் சொல்லி ஒரு வக்துல தக்பீர் கட்டும் போது பின்னாடி இருக்கக்கூடிய முக்ததிகளும் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டும், அதான் தக்பீர் தஹரீமா, முதல் தக்பீரோடு தொழுவது. யா ரசூலல்லாஹ், இத்தனை ஆண்டு காலத்துல எனக்கு ஒரே ஒரு தக்பீர் தஹரீமா தவறிடுச்சு. வெளியில 2 ஒட்டகங்கள் நிறைய ஜாமா இருக்கு. இன்னைக்கு நம்ம மாநில சொல்லணும் சொன்னா 2 கண்டெய்னர் நிறைய சாமா இருக்கு, 2 கண்டெய்னர் நிறைய வியாபார பொருட்கள். அந்த சஹாபி சொல்றாங்க, வெளியில 2 ஒட்டகம் நிறைய சாமா இருக்கு யா ரசூலல்லாஹ், அந்த ஒட்டகத்துல இருக்கக்கூடிய ஒட்டகத்தையும் ஜாமானையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிச்சா அந்த ஒரு தக்பீர் தஹரீமாவுக்கு ஈடாகுமான்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 அல்ல 400 அல்ல 1000 ஒட்டகங்கள் 1000 கண்டெய்னர் ஜாமான்களை நீங்க சதகா செஞ்சாலும் அந்த ஒரு தக்பீர் தஹரீமாவுக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க. ஒரு தக்பீர் தஹரீமா, இமாமோடு சேர்ந்து அந்த வக்தில தக்பீரோடு இணையக்கூடிய அந்த அமலுக்கு உலகம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு எத்தனை வக்து தொழுகை கலா,
எத்தனை தொழுகை அது என்ன நிலையில இருக்கிறது என்பதை கூட நம்ம யோசிக்காம உலகத்தோடு போயிட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடைய தொடர்பு வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் சீராக்கக்கூடியதாக. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பள்ளிக்கு வந்த ஒருத்தர் பள்ளிக்கு வரல, ஏதோ ஒரு சூழல், வியாபார சூழல்ல, ஒரு தொழில் சூழல்ல, ஒரு கஷ்டம், அதனால கடன், இதனால அவரால் பள்ளிக்கு வர முடியல, அல்லாஹ் ஆள் அனுப்பி விடுறான். மஸ்வார்ல முடிவு பண்ணி இங்க சாத்திகம் வந்து வீட்டுல வந்து சந்திக்கிறது இல்ல, என்னபா பஜத் தொழுகைக்கு வந்துட்டு இருந்தீங்க இப்ப காணமே அப்படின்னு சந்திக்கிறது இல்ல. ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் மலாயிகத்து ஜுலுஸஹும், மலக்குகள் அல்லாஹ் வீட்டுக்கு அனுப்புறான். அவர் ஹாஸ்பிடல்ல இருந்து ஹாஸ்பிடலுக்கு மலக்குகள் வராங்க. வந்த மலக்குகள் வ இன் கான மரீத ஆதுஹும், அவர் நோயாளியாக இருந்தா அவருடைய ஆரோக்கியத்துக்காக துஆ செய்றாங்க. வ இன் கான ஃபி ஹாஜதி ஆனுஹும், அவருக்கு எந்த தேவை இருந்தா அந்த தேவை நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவருக்காக துஆ செய்றாங்க. பள்ளியுடைய தொடர்பு மலக்குகளுடைய துஆவை பெற்று தருது. அல்லாஹ்வுடைய தனி கவனிப்பை எடுத்துக்கொண்டு வருது. பள்ளிக்கு வந்தவர் வரலன்னு சொன்னா அல்லாஹ் கவலைப்படுறான். அவர் பள்ளியோட இணையணும். அவர் என்ன காரணம், கடன் பிரச்சனையா, தொழில் பிரச்சனையா, அவர் நிலை சரியாகிறதுக்கு உதவி செய்யுங்க, அவருக்காக போய் துஆ செய்யுங்க. அவர் நோயாளியா ஹாஸ்பிடல்ல படுத்துட்டு இருக்காரா, போங்க ஹாஸ்பிடலுக்கு, அவருடைய ஆஃபியத்துக்காக துஆ செய்யுங்க. அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி விடுறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிக்கு வராத ஒருத்தர் திடீர்னு பள்ளிவாசலுக்கு வராரு, அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் ஈமானிய தேற்றத்தை போட்டான். உள்ள வந்துட்டார சொன்னா நபி அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, ரொம்ப நாளா ஒருத்தர், ஒரு உறவினர் வெளியூர் போயிட்டு தன் குடும்பத்தார்களோடு வந்து இணைஞ்சா அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷம் அடையுமோ. இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்கு போறாங்க, 5 வருஷம் 10 வருஷம் வெளியில வேலை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தா அவருக்கு எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு அந்த குடும்பம் சந்தோஷப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லா தபஸ்ஸல்லாஹு இலைஹி, அல்லாஹ் அப்படி ஒரு அடியான் பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டா தொழுகைக்காக சொன்னா அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுறான்னு சொன்னாங்க. நம்மளை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ்வுடைய சந்தோஷம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிருச்சு சொன்னா வாழ்க்கையில என்ன, எது நம்மளை விட்டு தவறிவிட போகிறது, எந்த சக்தி நம்மளை என்ன செய்ய முடியும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமுதாயத்திற்கு, சமுதாயத்தினுடைய அத்தனை தேவைகளையும் நிவர்த்தி செய்வதற்கு சஹாபாக்களை போன்ற முஸ்லிம்கள் நம்மள உருவாக வேண்டும். சமுதாயத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்லாஹ் மஸ்ஜிதுல வைத்திருக்கின்றான். மஸ்ஜிதுடைய தொடர்பு நம்முடைய வாழ்க்கையில சரியாகணும். ஒவ்வொரு நாள்ல குறைஞ்சபட்சம் ஒரு வக்து தொழுகையாச்சும் பள்ளிவாசலுக்கு வரணும். அல்லாஹ் அதுல பெரிய கைரை வச்சிருக்கான், அல்லாஹ் அதுல பெரிய நிம்மதி வச்சிருக்கான், அல்லாஹ் பெரிய பரக்கத்தை வச்சிருக்கான். மனசுக்குள்ள ஆழமாக அழுத்தமாக பதிவு வைங்க. குறைஞ்சபட்சம் ஒரு வக்து தொழுகையாச்சு மஹல்லா பள்ளிவாசல்ல நாங்க வந்து தொழுகணும். பள்ளிவாசலுக்குள்ள வரும் அறிமுகமாக சந்திக்கக்கூடிய நபர்கள் துவா, அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைகளை மாற்றக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. சஹாபாக்களை போல உள்ளம் படைத்த சமூகமாக, முஸ்லிம்களாக, மஹல்லா வாசிகளாக அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் ஆக்கி